ஒன்றும் இல்லை, என் காலை காமிச்சிட்ருக்கேன்னா எப்போதும் போல் இன்றைக்கி தண்ணி அடிக்கலான்னு வயலுக்கு போனோமா, போன இடத்துல காஞ்சூர் அது ஒரு சொனக்கல் தாக்கிடுச்சு. ரொம்ப சரி லேசாக பட்டிருந்தா ஒரு மாதிரி அரைச்சிட்டு விட்ருக்கோம், கட்டணம் போயிடுச்சுன்னு. ரொம்ப தாக்கணுன்னு இந்தமாரி ஓராக எரிய ஆரம்பிச்சிடுச்சு. வெட்டி அந்தமாரி இருந்துக்கு. இதுக்கு டக்குன்னு தெரியாதவங்க தாக்கிட்டாங்கன்னா என்ன ஆகிடும்னா, என்ன பண்ணுறதுனே தெரியாது. ரொம்ப ஓவராக இது டக்குன்னு கொஞ்சோண்டு மேலே ஒன்றே மண்ணு கால் முடிஞ்சளவுக்கு கிடச்சிடும். அப்படி எதுவுமே இல்லைன்னா டக்குன்னு இந்த பிபி இலை கிடச்சிதுன்னா அந்த பிபி இலை இப்படி தான் இருக்கும் பார்க்க. அதுவும் வச்சு தேய்ச்சோம்னா சரியாயிடும். முன்னாடி பக்கம் வச்சு தேய்க்கக்கூட, இந்த புறம் பக்கம் பின்னாடி பக்கம் வச்சு எங்கே நம்மளுக்கு காஞ்ச தாக்கு பண்ணிட்டோம் அந்த இடத்துல தேய்ச்சோம்னா உடனே அந்த அரிப்போ கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும். ஆனால் இந்த தழும்பு போகிறதுக்கு ஒரு 2 நாள் ஆகும். இன்னைக்கு இப்போ தாக்கிட்டுன்னா நாளைக்கு காலையில் சரியாயிடும். கொஞ்சம் காஞ்சல் பற்றி தெரியாதவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறேன். காஞ்சல் எப்படி இருக்குங்கிறத நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ரொம்ப ஓவராக தாக்கிடுச்சு, வெட்டு வேற போட்டுருச்சு, நல்லா வந்துடுச்சு.